உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரஜினிகாந்த் நடித்த பேட்ட மற்றும் அஜித் நடித்த விஸ்வாசம் ஆகிய 2 மாஸ் திரைப்படங்களும் நேற்று உலகம் முழுவதும் வெளியாகி ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக ஓடிட்டு இருக்கு. ரஜினி நடிப்புல நேற்று வெளியான படம் ரஜினி ரசிகர்களிடையே மிக சிறப்பான வரவேற்பும் பொதுவான ரசிகர்களிடம் கலவையான விமர்சனங்களையும் பெற்று வருது. 90களின் பழைய எனர்ஜெட்டிக்கான ரஜினிய மீண்டும் காட்டியதாக இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் புகழ்ந்துட்டு வராங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என ரகலையாக செல்லும் பேட்ட திரைப்படத்துல ஜாதி மத ஆணவ கொலைகளுக்கு எதிராக திரைக்கதை அமைத்திருக்கிறார் இயக்குனர். வில்லன் நவாசுதீன் சித்திக் இந்துத்துவ சிந்தனை கொண்டவராகவும் அவரது கட்சி தொண்டர்களை கலாச்சார காவலர்களாகவும் சித்தரிச்சிருக்காரு. குறிப்பாக நவாசுதீன் சித்திக் மற்றும் விஜய் சேதுபதியின் தோற்றம் இந்துத்துவ தலைவர்களை போலவே சித்தரிக்கப்பட்டிருக்கு. வில்லன் மற்றும் அவரது ஆட்களின் சித்தரிப்புகள் அனைத்து பாஜக மற்றும் RSS காரர்களை பிரதிபலிக்கும் வகையில அமைந்துள்ளதால் பாஜக தொண்டர்களிடையே சிறிய அதிருப்தி உண்டாகிருக்கு. சமீபத்துல ரஜினி நடிப்புல வெளியான காலாவிலும் இதே போல மோடி மற்றும் பாஜகவின் மனு தர்மத்திற்கு எதிராக பல கருத்துக்கள் இடம்பெற்றிருந்தது. நிஜத்துல பாஜகவோடும் அதன் தலைவர்களோடும் நெருக்கமான நட்புல இருக்கும் ரஜினி தொடர்ந்து படங்களில் பாஜகவையும் அதன் செயல்களையும் விமர்சித்து வருவது ரஜினி ரசிகர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. அஜித் சிவா காம்போல மாஸ் படமாக இருக்கும் என எதிர்பார்த்து போனவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைந்தது விஸ்வாசம். குடும்ப சென்டிமெண்ட் தூக்கலாக வைத்து ரசிகர்களை உருக வைக்க நினைத்த சிவாவும் அஜித்தும் அதில் ஓரளவு பெற்றிருக்காங்க. அதிலும் பின்பாதையில அஜித்தும் அவரது மகளாக நடித்திருக்கும் அனிகாவுக்கும் இடையிலான பாச போராட்டம் ரசிகர்களை கட்டி போடும் அம்சமாக அமைஞ்சிருக்கு. மொத்தத்துல மாசான ஒரு அஜித் படத்தை எதிர்பார்த்து போன அஜித் ரசிகர்களை விஸ்வாசம் ஏமாற்றி இருந்தாலும் பொதுவான சினிமா ரசிகர்கள் மற்றும் குடும்ப ஆடியன்ஸை ஈர்க்கும் வாய்ப்பு அதிகம் இருக்கிறதால அஜித் ரசிகர்களின் அலப்பறையான 2-3 நாட்களுக்கு பிறகு குடும்பமாக பார்க்கும் படமாக இது இருக்கும் என்பதுல சந்தேகமே இல்ல. இந்நிலையில இந்த இரு படங்களின் சென்னை வசூல் குறித்த தகவல் தற்போது வெளிவந்திருக்கு. சென்னையில பேட்ட திரைப்படம் நேற்றைய முதல் நாளில் 1.12 கோடியும் விஸ்வாசம் நேற்று ஒரே நாள்ல 88 லட்சமும் வசூல் செய்திருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பேட்ட திரைப்படத்தின் முதல் காட்சி 4 மணிக்கு திரையிடப்பட்ட நிலையில சென்னையின் பெரும்பாலான திரையரங்குகளில் விஸ்வாசம் திரைப்படம் அதிகாலை 1 மணிக்கு கூடுதலாக ஒரு காட்சி திரையிடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னை பாக்ஸ் ஆபீஸில் பேட்ட படம் முதல் இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.